Hello viewers, welcome to Route to Success YouTube channel. லாஸ்ட் கிளாஸில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிளாஸில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். If a and b are positive integers such that a is equal to b cube plus r, then every common divisor of a and b is a common divisor of b and r and vice versa. அதாவது சேம் அதே மாதிரி தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் என்ன பார்த்தோம், ஏபிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை டிவைட் பண்ணால் கியூஆருங்கிற ஒரு யூனிக் இன்டீஜர் கிடைக்கும். அதான வந்துட்டு டிவிஷன் லெம்மா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட கான்செப்ட். சேம் அதே மாதிரி தான் அல்காரிதமுக்கும் அப்படி தான். என்னன்னா ஏபிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க. அதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கிடைக்கிது, சேம் லெம்மாவில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அங்கே லெம்மாவில் என்னது, ஆர் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா பி டிவைட்ஸ் ஏன்னு சொன்னோம். ஆர் ஜீரோவாக இல்லைன்னா பி டஸ் நாட் டிவைட்ஸ் ஏன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா, ஆர் வந்து எனக்கு ஜீரோவாக இருந்துச்சுன்னா பி தான் எனக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், பி தான் எனக்கு வந்து என்னது ஹச்சிசிஎஃப்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர் வந்து ஜீரோவாக இல்லைன்னா நான் எப்படி ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம்? ஆர் வந்து ஜீரோவாக இல்லைன்னா நான் ஆரை வந்து ஜீரோவாக கொண்டு வரணுமா? எப்படி? இந்த ஏயோட வேல்யூக்கு பதிலாக பியோட வேல்யூவையும் பியோட வேல்யூக்கு பதிலாக ஆரோட வேல்யூவையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஆரோட வேல்யூ வந்து எப்போ ஜீரோவாக வருதோ அது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணி எடுத்து போய் லாஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஹச்சிசிஎஃப் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் போட்டால் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்துட்டு ஏயோட வேல்யூவை 273 எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூவை நான் 119 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை டிவைட் பண்ணி பார்ப்போமா? என்ன வரும்? 273 உள்ள வரும், 119 வந்து என்ன வரும், வெளியில் வரும். அப்போ 119 2 போட்டு பார்ப்போமா? 119 2 என்ன வரும்? 238 வரும். 273லேருந்து 238 போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 35. சரியா? அப்போது இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு என்னது எனக்கு பி, இது வந்துட்டு கோஷன், இது வந்துட்டு எனக்கு ஏ, இது வந்து ரிமைண்டர். எனக்கு எப்படி எழுதலாம் இதை? நான் வந்துட்டு 273 இஸ் ஈக்குவல் டு 119 இன்ட்டு 2 + 35 இப்படி தானே எழுதுவேன். இப்போது எனக்கு ரிமைண்டர் வந்து இதானே ரிமைண்டர். ஆக்சுவலாக எனக்கு ரிமைண்டர் ஜீரோவாக இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எனக்கு ரிமைண்டர் இங்கே ஜீரோவாக இல்லை. நான் என்ன பண்ணணும்னா இந்த பி வேல்யூ இருக்குல்ல, இது பி, இது ஆர். இந்த பி வேல்யூவை ஏ வேல்யூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஆர் வேல்யூவை பி வேல்யூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணுவோமா? இப்போ என்ன வரும்? ஏ வேல்யூக்கு பதிலாக பி வேல்யூ என்ன, 119 இஸ் ஈக்குவல் டு 35 Q + R வருமா? 35 Q + R. நம்ம Qவும் Rவும் என்னன்னு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கலாம்? திரும்பி அதே மாதிரி 119 உள்ளே போட்டுக்கலாம், 35 வெளியில் போட்டுக்கலாம். எப்படி வரலாம்? 35 3s போடுவோமா? 35 3s என்ன வரும்? 15. இங்கே என்ன வரும்னா 1 வரும். சரியா? அப்போ பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 14 வந்து பேலன்ஸ் கிடைக்கிது. ஓகேவா? 14 வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்கிது. இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 35 இன்ட்டு 3, இங்கே பேலன்ஸ் வந்து 14 கிடைக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்து இங்கேயே எனக்கு ஜீரோவாக வரல. ஸோ நான் என்ன பண்ணணும், திரும்பி எனக்கு வந்து ஆரை வந்துட்டு இங்கே கொடுக்கணும், பியோட வேல்யூவை இங்கே கொடுக்கணும். கொடுத்தா என்ன வரும்? 35 இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு Q ப்ளஸ் ஆரோட வேல்யூ இங்கே எழுதுவோமா? எனக்கு இப்போ திரும்பி எனக்கு Qவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் தேவை. ஸோ நான் திரும்பி டிவைட் பண்ணுவேன். வெளியில் 14, இங்கே 35. 14 2s 28. பேலன்ஸ் எனக்கு என்ன வரும்? பேலன்ஸ் வந்து எனக்கு 7. ஓகேவா? பேலன்ஸ் வந்து எனக்கு 7. அப்போது 14 இன்ட்டு 2 + 7. சரியா? இப்போ எனக்கு இங்கேயே எனக்கு ரிமைண்டர் ஜீரோவாக வரலை. ஸோ நான் திரும்பி என்னதான் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். எப்படி பண்ணணும்? 14 வந்துட்டு இங்கே போடணும், 7 இங்கே போடணும். அப்போ 14 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். சரியா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம திரும்பி வந்துட்டு 14 டிவைட் பண்ணலாம். ஓகே, 14 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 2s 14. ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்துருச்சு. அப்போ இங்கே 2 வரும், இங்கே 0 வந்துடும். ஓகே, நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு எது ஹச்சிசிஎஃப்? இந்த பியோட வேல்யூ தான், இதுதான் ஹச்சிசிஎஃப். அப்போ இதுக்கு என்ன ஹச்சிசிஎஃப் ஆஃப் திஸ் சம் வந்து என்னது?
7. புரிஞ்சுதா? இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இது ரிலேட்டடான சம்ம நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ விவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் HCF கண்டுபிடிக்கலாம் ஒரு சம்முக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை